ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 8ஆம் தேதி 4000 ரூபாய் கொடுக்குறதா வந்து சில நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது உண்மையா அல்லது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதை தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் பரிசு அதாவது தமிழர்களின் அடையாளமாக கருதப்படக்கூடிய அதே மாதிரி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வருடம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது வரக்கூடிய 2026 பொங்கலில் பார்த்திங்க அப்படின்னா 5000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறதா இந்த நியூஸில் சொல்கிறாங்க. அதாவது பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடிட ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துகிறவங்க, பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிபவர்கள், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் இவங்களை எல்லாத்தையும் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 5000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியாய விலை கடமைக்கு மூலமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக அரசு சூழலை தமிழக அரசு வட்டாரங்கள் தான் தெரிவிக்குது. இருப்பினும் மாநிலத்தோட நிதிநிலை காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சவால்களை ஏற்றுக்கொண்டு இதை பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு அச்சத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி பற்றாக்குறை ஒரு பெரிய கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. 4 வருஷமாக எதுவும் தெரியல, இப்போ தான் நிதி பற்றாக்குறை பற்றி பேசுகிறாங்க. அரசு ஏற்கனவே பல நலத்திட்ட உதவிகள் நிறைய செஞ்சுட்டாங்க. மாநிலங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கணிசமான நிதியை ஒதுக்கியிருக்காங்க. அதோடு மகளிர் உரிமை தொகையும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். 28 லட்சம் மகளிர்கள் புதுசாக வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு 18 to 20 லட்சம் பேர்த்துக்கு வந்து தகுதிகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து அவங்களுக்கும் அந்த உரிமை தொகையை வந்து விரிவுபடுத்தி கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? இதன் நிதி நெருக்கடி காரணமாக பார்த்திங்கன்னா 5000க்கு பதிலாக 3000 ரூபா வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டு காசு கொடுக்குறாங்க. பார்ப்போம். அதில் இனிமேல் 3000 ரூபா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் அதை ஏற்றுக்கொண்டு 3000 ரூபாய் வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது கூறியிருக்காங்க, அவ்வளோதான். எந்த ஒரு அரசாணையும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது இது வரைக்கும் 27 தவணைகள் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா விரிவாக்கம் செஞ்சு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிக்கும் மாதம் 1000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. குறிப்பாக கிராமப்புறம் மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு நிதிச்சுமை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான, அதாவது கோடிக்கணக்கான 1,14,00,000 மகளிர்கள் வந்து இதனால் பயனடைந்து வராங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆரம்ப கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவங்க, காலக்கெடு இழந்த அதிகமான பெண்களை சென்றடைய இதே ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் விட ஹைலைட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான சர்வே ஒன்றை எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன சர்வே அப்படின்னா, அரசு ஊழியர்களை கொண்ட ஒரு சிறப்பு குழு ஒன்று நியமிக்கிறாங்களாமா. ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று ஒவ்வொரு குடும்பத்தினரும் பேசுகிறாங்களாமா. பல முக்கியமான கேள்விகளையும் அவங்க கேட்குறாங்களாமா. பொங்கல் பரிசு வந்ததா, மகளிர் உரிமை தொகை வந்ததா, பள்ளி உதவித்தொகை மற்றும் தங்கள் வீட்டை சென்றடைந்ததா என விசாரித்து ஒரு படிவத்தை வழங்கி விவரங்களை பெறுவார்களாமா. படிவத்தை சமர்ப்பித்தவர்களுக்கு QR குறியீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. அதில் கோரிக்கையின் நிலை அறிய முடியும். அவர்களுக்கு இருக்கும் கோரிக்கைகளை கேட்டு அதன் அடிப்படையில் உடனடி தீர்வு, 4 வருஷமாக எங்கே போனாலும் தெரியல, உடனடியாக இப்போ தான் 6 மாதத்தில் தான் தீர்வு காணுவாங்களாமா. அல்லது தேர்தல் வாக்குறுதிகளாக திமுகவினர் இதை வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி சொல்லியிருக்காங்கப்பா. நாம் எதுவும் சொல்லலை, ஆளும் கட்சி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். 4 வருஷமாக பொங்கலுக்கு கொடுத்ததே இன்னும் வீட்டில் செலவு பண்ணாமல் இருக்குது. இந்த பொங்கலுக்கு 2026 என்ன பண்ண போகிறாங்களோ பண்ணல. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக அரசு ஊழியர்கள் கொண்ட ஒரு சிறப்பு குழு ஒன்று தனி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து இறக்குறாங்களாமா. அதையும் பார்ப்போம். எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. வீட்டுக்கு வந்தாலும் வருவாங்க. பொங்கல் பரிசெல்லாம் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகையெல்லாம் எல்லாத்துக்குமே கிடைச்சது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்களோ எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. பாமர மக்கள் நிறைய பேர்த்துக்கு அது சென்றடையலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியும். அதுபோக ஒரு படிவத்தை வந்து கொடுக்குறாங்களாம்மா. அதில் நீங்கள் விண்ணப்பிச்ச, அதாவது உங்களோட கோரிக்கையோட நிலையை பார்த்துக்கலாம், ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குறியீடன் மூலமாக. எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம். 6 மாதம் தான் இருக்குது. மக்களாகி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம்.